8, 19, 20 வசனங்கள் வாசிக்கலாம். Book of Genesis chapter 14 verse 18 to 20. And Melchizedek king of Salem brought forth bread and wine, and he was the priest of the Most High God. And he blessed him and said, Blessed be Abraham of the Most High God, possessor of heaven and earth, and blessed be the Most High God, which hath delivered thine enemies into thy hand. And he gave him tithes of all. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆவிக்குரிய விதத்தில் முதல் பைபிள்ல கர்த்தருடைய பந்தியை ராபோஜனத்தை பெற்றுக்கொண்டது ஆபிரகாம். In the spiritual life, in the Old Testament time, Abraham was the one who was receiving the Lord's table. யார் கம்யூனியன் எடுக்கலாம் என்பது நமக்கு முதலாவது தெரிந்திருக்க வேண்டும். We have to identify who have to take part in this communion. யார் ராபோஜனம் கொடுக்கலாம் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். It is very needed for us to understand who can give this communion. எங்கே எடுக்க வேண்டும், யார் கொடுக்க வேண்டும், யார் எடுக்க வேண்டும் என்பது தெரியாமல் கிறிஸ்தவ வாழ்வில் நாம் முன்னேறக்கூட முடியாது. We should not progress in the life, or we cannot progress in the Christian life without understanding who can give this communion and where we have to take this communion. இங்கே நாம் பார்க்கும் பொழுது மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. So the Bible is clearly mentioning that Melchizedek is giving bread and wine to Abraham. இதுதான் முதல் அதர்சனமாக நடந்த ஒரு கம்யூனியன் சர்வீஸ். This is the communion service which has happened at invisible. இதை கொடுத்த ஆசாரியன் ஊழியன் மெல்கிசேதேக். And the high priest which is given by Melchizedek. இதை எடுத்ததான ஒரு மனிதன் விசுவாசத்தின் தகப்பன். And the man who took is a father of faith. இல்லாவிட்டால் ஜெயித்தவன். Or the one who was an overcomer. இல்லாவிட்டால் பிதாக்களாய் மாற்றப்பட்ட ஒரு மனிதன். Or one the person was changed as a father. இன்றைக்கு அநேகருக்கு எப்படி எடுக்கணும், எங்க எடுக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு அநேகருக்கு தெரியல. Today many are not knowing where to have to take, to whom we have to take. இங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. Here there is a battle. அந்த யுத்தத்தின் முடிவில்தான் இந்த சம்பவம் நடக்கிறதாக நாம் பார்க்கிறோம். So we are able to see that this incident is happening after the battle. கானான் பயணத்தில் போய்க் கொண்டிருந்ததான ஆபிராம் இப்பொழுது திடீரென்று ஒரு யுத்தத்தை அவன் சந்திக்கிறான். On his journey to Canaan, yes, now he is facing a battle. அந்த யுத்தம் எதிர்பாராத ஒரு யுத்தம். And this is the battle which has happened accidentally. அந்த யுத்தத்தில் நடந்தது ஒரு வித்தியாசமான ஒரு தன்மை. So that is the thing which happened is very different. சோதோமைச் சேர்ந்த 5 ராஜாக்கள் இருந்தார்கள். So there was a 5 kings of Sodom. சோதோமைச் சேர்ந்ததான 5 ராஜாக்கள். The kings which belonged to Sodom. அவர்கள் நன்றாக இருந்து கொண்டிருந்தார்கள். So they were good that time. ஆனால் பாவத்தின் உச்சகட்டத்துக்கு அவர்கள் போய்விட்டார்கள். But they were going to the peak of the sin. வேதம் அதை குறித்து பேசும் பொழுது So when the Bible is speaking about this, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த தன்மை தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. when we see book of Genesis chapter 14 verse 1 and 2, it is able to depict as well. 1ஆம் வசனத்திலே 4 ராஜாக்களை குறித்து சொல்லி இருக்கிறது. So in the first verse it is mentioning about 4 kings. 2வது வசனத்திலே 5 ராஜாக்களை குறித்து சொல்லி இருக்கிறது. And the second verse is telling about 5 kings. சோதோமுடைய ராஜாவோடு சேர்ந்து 5 பேர் இருந்தார்கள். So with the king of Sodom there were 5 kings together with him. இந்த 5 ராஜாக்களை 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதான 4 ராஜாக்கள் ஜெயித்து விட்டார்கள், பிடித்து விட்டார்கள், அடிமைப்படுத்தி விட்டார்கள். So the 5 kings they were defeated by the 4 kings which is mentioned in the first verse, and they were overcome. இந்த 5 ராஜாக்களை அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை தேசத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார். So they made them a slavery and they were taking away from this nation. இதுல ஆபிரகாமுடைய உறவினனாகிய லோத்துவும் கூட இருந்தான். And the one who was a relation to Abraham, the Lot was also found there. இப்பொழுது அவனும் சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டான். And he was also under captivity. ஆபிரகாம் திறப்பில் நின்று அவனுக்காக விண்ணப்பம் பண்ணி பார்க்கிறான். And Abraham was standing at the gap and was pleading for our God. ஆனால் அவனுக்கு கடைசியாக யுத்தத்துக்கு அவன் இறங்கி வருகிறான். But at last he was coming down for the battle. செய்தி கிடைத்த உடனே ஒரு 318 பேரை அழைத்துக் கொண்டு யுத்தத்துக்கு போகிறான். After hearing the news, he was just calling 318 persons and was calling for the battle. அந்த யுத்தத்தில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்தார். In that battle, the Lord is giving them victory. அந்த ஜெயத்தை பெற்று அவன் திரும்பி வரும்பொழுதுதான்
உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய அந்த மெல்கிசேதேக் அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறான். So when receiving the victory, he is able to see the most high God, the Melchizedek. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த 5 ராஜாக்கள் யார்? அந்த 4 ராஜாக்கள் யார்? Who are those 5 kings and who are those 4 kings? அதை ஆவிக்குரிய விதத்திலே நாம் சரியான விதத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is very needed for to understand spiritually. எழுத்தின் பிரகாரமாக ஆவிக்குரிய விதத்தில் பார்க்கும் பொழுது When we see in the spiritual way, அங்கே அந்த 5 ராஜாக்கள் என்று சொல்லுவது நம்முடைய ஐம்புலன்களை காண்பிக்கிறது. so when we say about these 5 kings, it is telling about the 5 members. 5 senses. 5 senses. நம்முடைய 5 புலன்களையும் இந்த 4 சக்திகள் மேற்கொள்வதாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். So we are able to understand that 5 senses is overcome by these 4 kings. இந்த 4 தன்மைகள் இல்ல 4 வல்லமைகள் எதை காண்பிக்கிறது? So what does this 4 powers is mentioning? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை காண்பிக்கிறது. Book of Ephesians chapter 6 verse 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த 4 சக்திகள் 5 ராஜாக்களை மேற்கொண்டதாக அங்கே சரித்திரம் சொல்லுகிறது. So the history is telling that these 4 kings are overcome by these 5 இந்த kings. 4 வல்லமைகளோடு ஒரு தேவனுடைய மனிதனுக்கு போராட்டம் உண்டு. So with these 4 powers that man of God have to face his strifes. இந்த 4 சக்திகள் என்ன? What are those 4 powers? ஒன்று துரைத்தனங்கள், மற்றொன்று அதிகாரங்கள், மூன்றாவது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, நான்காவது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். One is the principalities and second one is power and third is darkness of this world and fourth one is spiritual wickedness in high places. இந்த நான்கும் சேர்ந்து ஐம்புலன்களை 5 ராஜாக்களை அது கட்டுப்படுத்தி விட்டது. So this 4 is gathering together and is able to bind the 5 kings or the 5 senses. இந்த வல்லமைகள் சிறைபிடிக்கப்பட்டதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். So we are seeing in the Bible these 4 powers are getting under captivity. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிக்கடி நடக்கிற ஒரு துர்ச்சம்பவம் இதுதான். So this is the bad incident which is happening in our Christian life. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் திடீரென்று தன்னுடைய இந்த ஐம்புலன்களின் கட்டுப்பாட்டை அவன் இழந்து விடுகிறான். So the spiritual man is just losing his rule over this 4 powers. இந்த 5 சென்சஸ்ங்கிறது மெய், வாய், கண், மூக்கு, செவி. So when we tell about this 5 senses, it is called as this eye, ear, mouth, nose and our body. இதை பாஸ்டர் கே ஸ்டீபன் அவர்கள் சொல்லும் பொழுது So when Pastor K. Stephen is telling about this, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கேட்னு சொல்லுவாரு. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வாசல் கேட்னு சொல்லுவாரு. everything is called as a gate. மெய் அப்படிங்கிறது ஃபீல் பண்ற ஒரு கேட், ஃபீல் கேட். So when we say about body, that is called as feeling தொட்டாலே gate. உனக்கு உணர்வு வரும். When we are touching, we will get some understanding. அடுத்து வாய், And next is mouth. அது மவுத் கேட். It is called as a mouth gate. அடுத்து கண், And next is eye. அது ஐ கேட். That is eye gate. அடுத்து மூக்கு, Next is nose. அது நோஸ் கேட். That is nose gate. அடுத்து செவி, Next ear. அது இயர் கேட். And is ear gate. சரீரத்துக்கு 5 வாசல் இருக்கு. So there are 5 gates for the body. இந்த 5 வாசல் வழியாகத்தான் பாவம் உள்ள நுழைகிறது. So only through these 5 gates the sin is entering. இந்த மெய், இந்த சரீரம் மெய், இதை தொடும் பொழுது உனக்குள்ளே உணர்வுகள், ஸ்பரிசங்கள், தவறான உணர்வு, தவறான எண்ணங்கள் இவைகள் அனைத்தும் இந்த தொடுதலில் ஃபீல் பண்ணும்போது உணர்வுகிற பொழுது வருகிறது. So in this body, when you are getting the feeling, when you are touched by others, we are getting the wrong sensation or wrong thoughts and wrong imaginations. இரண்டாவது மவுத், வாய். And second one is mouth. இது ஆகாரத்தை காண்பிக்கிறது. So this shows our food. தேவையில்லாத வார்த்தைகளை காண்பிக்கிறது. And it shows the unnecessary words. தெய்வீகத்துக்கு புறம்பான உணவை காண்பிக்கிறது. And it is telling about the relation is contrary to divinity. புசித்தல் குடித்தலை காண்பிக்கிறது. It is telling about the drink and meat. அடுத்து கண். And next is eyes. இந்த ஐ கேட். Eye gate. இதுதான் ஏவாளுக்குள்ள முதல் வந்ததான பாவம். அவள் அந்த கனியை தவறான விதத்திலே இச்சிக்கத்தக்கதான ஒரு கனியாக பார்த்தாள். So this is the first gate for Eve. She is able to see the fruit in a different way. அந்த பார்வை தான் அவளுக்கு விழுகையின் ரகசியம். So only the sight is making us to put in a sin. அன்றோடு அவளுடைய வாழ்க்கை வஞ்சிக்கப்பட்டு போனது. So from that day her life was deceived. அடுத்து மூக்கு. And next is இது நுகர்தல். it is able to smell. ஒவ்வொரு காரியத்தையும் மோப்பம் பிடிக்கிறது. So just smelling all the other things. நல்ல ஸ்மெல், கெட்ட ஸ்மெல், இன்னும் எல்லா ஸ்மெல்லுகளுக்கும் இதுக்குள்ள தான் வந்துகிட்டே இருக்கும். So only the good smell and bad smell is coming only through nose. அடுத்து செவி. And next is ear. இல்லாத கதைகள், பாடல்கள், தவறான செய்திகள் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டே இருப்பது. So we are just hearing about the bad musics and news about it. இந்த ஐம்புலன்களை
இந்த நான்கு சக்திகள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் மேற்கொள்ள போராடி கொண்டே இருக்கும். And these five senses are overcome with these four powers through powers and principalities and rulers of the darkness of this world and spiritual wickedness in high places. எப்படியாவது உன் சரீரத்தை தீட்டுப்படுத்தணும்னு பாக்கும். Somehow it may want to defile your body. உன் உணர்ச்சிகளை கெடுக்கணும், தவறான எண்ணங்களை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணு. So it is trying to give you a wrong intention in your feeling. எப்படியாவது உபவாசத்தை உடைக்கணும்னு பாப்பா. It will make you to spoil your fasting. வார்த்தையினால கிருபையை நஷ்டப்படுத்தணும்னு பாப்பா. And it make you to lose your grace. தவறான பார்வைகள் தவறான காட்சிகளை பார்க்க உன்னை தூண்டுவான். It will instinct you to see the wrong videos and movies. தெய்வீகத்துக்கு புறம்பான காரியங்களை கேட்க வைப்பான். It will make you to hear the thing which is contrary to divinity. இந்த ஐம்புலன்களுடைய தாக்குதல்கள். And these are the attacks of this five senses. இந்த ஐம்புலன்களை இந்த ஐந்து ராஜாக்களை இந்த 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட நான்கு சக்திகள் எளிதாக முறியடித்து விட்டது. And this five kings are the five senses we easily overcome by these four kings in the very easiest way. நீங்கள் இந்த பைபிளை படிச்சு பார்த்தா இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். So when we see in this Bible it is a so special incident. ஒரு இன்ட்ரஸ்டிங் சப்ஜெக்ட் இது. It is an interesting subject. இதுக்குள்ள ஒரு தெய்வீகம் மறைந்து இருக்கிறது. So there is a divine nature found in it. அந்த முதலாவது இது நான் சொன்னது ஒரு பகுதி. So what I think is the first part. நாலு ராஜாக்கள் நான்கு சக்திகள். And four kings are four powers. ஐந்து ராஜாக்கள் ஐம்புலன்கள். Five kings are the five senses. இந்த நான்கு சக்திகள் இந்த ஐந்தை சிறைப்பிடித்தது. So four powers are just making unto captivity of the five. இதுக்குள்ளதான் நம்முடைய முக்கியமான ஆள் லோத்து உள்ளதான் இருக்கிறார். So the important person Lot is found inside it. இந்த அஞ்சு பிடிபடும் பொழுது லோத்து மனைவி பிள்ளைகள் எல்லாமே சிக்கி விட்டுகிறார். So when this five are getting caught, the Lot and his daughter and wife are getting caught in it. அவனுடைய ஒரு புலனை அவன் கட்டுப்படுத்தினால் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திடுவான். So when it is able to control the one senses, it is able to control all the other senses. கண்ணை கண்ட்ரோல் பண்ணிட்டா உன் பரிசுத்தத்தை கெடுத்துருவான். When he control your eye, he will control your holiness. உன் செவியை கண்ட்ரோல் பண்ணிட்டானா உன் விசுவாசத்தை கெடுத்துருவான். If you control your ear, he will spoil your faith. உன்னுடைய சரீரத்தை டச் பண்ணிட்டானா உன் பிரதிஷ்டையை நஷ்டப்படுத்திடுவான். If you touch your body, he will lose your consecration. உன்னுடைய வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டானா உன்னுடைய கிருபையை நஷ்டப்படுத்திடுவான். If you control your mouth, he will put your loss in உன்னுடைய grace. மூக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டானா உனக்கு இருக்கிற வெளிப்பாடு எல்லாம் போய்டும். If you control his nose, all the revelations and you will be spoiled. இது ஒரு விதமான ஒரு தெய்வீகமான வெளிப்படுத்தல். So this is one of the divine revelation. இப்போ இங்க ஆண்டவருடைய சன்னிதானத்துல வந்திருக்கிற நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம். So when we are coming to the presence of God, we have to think and see. எந்த கேட் அவன் கண்ட்ரோல் பண்ணிருக்கான்னு பாருங்க. So you have to identify which gate he was controlled. இயர் கேட்டா, மவுத் கேட்டா, நோஸ் கேட்டா, ஃபீல் கேட்டா, என்ன கேட் கண்ட்ரோல்ல போயிடுச்சுன்னு பாருங்க. So you have to identify which gate he has control, either it is ear gate or nose gate or mouth gate or feel gate. அவன் எந்த கேட்ட கண்ட்ரோல் பண்ணிருக்கானோ அது வழியா தான் உள்ள வந்துட்டே இருப்பான். So the gate which he have controlled, only through he will come inside. அந்த வாசல் வழியாக அவன் அடிக்கடி உள்ள வந்து தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். So he will come through that gate and he will do his work often. இதுக்குள்ளதான் சோதோம் என்ற இடத்தில் இந்த லோத்து நீதிமானாகிய லோத்து சிக்கி இருந்தான். And inside the Sodom, the Lord who is righteous was entangled. இன்றைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? What is our state today? நாம் இதை எப்படி மேற்கொள்வது? How we are overcoming? இதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது? How we are getting deliverance out of it? இதுக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில பெந்தேகோஸ்துல அநேகமான சத்தியங்கள், ஆழமான சத்தியங்கள், அபிஷேகத்தினுடைய வேர் உனக்கு போதிக்கப்படுகிறது. So the deep of the doctrines or the root of this spiritual things are given for this Christian life. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we see book of Genesis chapter 14 verse 1, இந்த நான்கு ராஜாக்களுடைய முதல் ராஜா சினையாருடைய ராஜா. so the first king of this king is called Shinar. அவனுடைய பெயர் அம்ராபேல். And his name is called Amraphel. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? சினையார் அப்படின்னு சொன்னா எல்லா வழியிலும் சிதறடிக்கிறவன் அர்த்தம். So when we tell about Shinar, means it is able to scatter all the ways. நான் முதலாவது எபேசியர் 6:12ல இந்த நான்கு சக்திகளுடைய ஒரு தன்மையை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். And I have told you one aspect of this is Ephesians 6 chapter 6 verse 12. ஆனா இப்பொழுது வேறு விதத்துல உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். I want to tell you another thing. ஒன்று சினையாரின் ராஜா. One is the king of Shinar. இவன் சிதறடிக்கிறவன். He is the one scattering. இந்த பிசாசின் வல்லமை என்பது முதலாவது உன்னுடைய வாழ்க்கையை சிதறடிப்பது. The first power of the devil is to scatter your life. பிசாசு சிதறடிக்கிறவன். The devil is a scatterer. தேவன் எழுந்தருளும் பொழுது மட்டும்தான் அவன் சிதறடிக்கப்படுவான். So when the Lord is rising up, he will be scattered. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். You should be very careful in this matter. கிறிஸ்தவ வாழ்க்கையே வாலிப பையங்க பிள்ளைங்க குடும்பத்துல முக்கியமா இருக்கிறவங்க ஊழியங்கள்ல பங்கெடுக்கிறவங்க ரொம்ப கவனமாக நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். A Christian person, those a believer or young girls, you should maintain this life in a perfect way. நீங்க சரியா மெயின்டைன் பண்ணலன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறி போக முடியாது. If you are not maintaining properly, you cannot progress in your life. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible says? நாகூம் புத்தகத்தை பார்க்கும் பொழுது
When we see book of Nahum, நாகூம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we- சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. so when we see book of Nahum chapter 2 verse 1, the one who, சினையார் என்று சொன்னால் சிதறடிக்கிறவன். when we see Sinai it is a one who is a scatterer. இந்த 4 சக்திகள்ல முதல் சக்தி உன் வாழ்வை சிதறடிக்க எழும்புகிற ஒரு சக்தி. So the four powers is the one is to be able to scatter your life. அதனுடைய ராஜா பேர் அம்ராபேல். And his name, the name of king is Amraphel. சினையாரின் ராஜாவாகிய அம்ராபேல். Amraphel king of Sinai. அம்ராபேல்னா என்ன அர்த்தம்? What is the meaning of Amraphel? அழிவு பற்றி பேசக்கூடியவன், He who speaks about destruction. ரகசியமாய் பேசக்கூடியவன். He who speaks secretly. நல்லா கவனிங்க, அவசியம் இல்லாம எழும்பி போக கூடாது. Unnecessarily please don't move from this place. தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. The word of God is important to you. இந்த ராஜாவினுடைய சக்தி சிதறடிக்கிறது. So the power of this Amraphel is to scatter. இவனுடைய அடுத்த ஊழியம் என்னன்னா ரகசியம் பேசுதல், இல்லாவிட்டால் அழிவை பற்றியே பேசிக்கொண்டே இருப்பான். And his ministry is just speaking about the destruction or speaking about ill things. ராபோஜனம் எடுக்கிறவங்க கவனமாக தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. Those who are taking communion, you have to hearken to the word of God. ரகசியம் பேசுகிறது வாழ்க்கையினுடைய ஒரு தோல்வி. When we are speaking secret things, it is a failure in our life. அவன் எப்ப பேசினாலும் அழிவை பற்றி தான் பேசுவான். Whenever he speaks about destruction. விழுகை, There is falling, வீழ்ச்சி, falling, பின்மாற்றம், backsliding தடுமாற்றம். and stumbling. அவங்க இப்படி ஆயிட்டாங்க, So they have gone like இவங்க that. இப்படி ஆயிட்டாங்க. These people gone like that. அழிவு பற்றியும் நாசத்தை பற்றியும் தான் அவன் பேசுவான். தெய்வீகமோ புனிதமோ பரிசுத்தமோ மகிமையோ இது அவனுடைய வாயில வராது. He speaks only of the destruction, he never speaks about the love or the divinity or nature. இந்த சக்தி தான் இந்த 5 ராஜாக்களை தாக்கின முதல் சக்தி. So these powers, the first power which attacked the 5 kings. இரண்டாவது Secondly, ஏலாசார் என்ற ஏலாசார் என்பது ஒரு தேசம், அதனுடைய ராஜா. Eleazar is a nation and is king of Eleazar. ஏலாசார்னு சொன்னா என்ன அர்த்தம்? What is the meaning of Eleazar? சிட்சிப்பவன். One who is chastised. எப்ப பார்த்தாலும் உனக்கு வியாதி வேதனை பிரச்சனை உன்னை நோண்டிக்கிட்டே இருப்பான். He will give you sickness and problems, he always will come and give you problems. சரீரத்துல வேதனை, Problems in your body மனசுல வேதனை, and pain in your heart. எங்க போனாலும் உனக்கு ஒரு டார்ச்சர், Wherever we go, you are getting torture. டிப்ரஷன், ஒரு மன அழுத்தத்தை உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். And he will give the depression in your mind. இது பிசாசுனுடைய ஒரு தந்திரங்கிறதை நீங்க மறந்து விடக்கூடாது. You should not forget this is the subtlety of devil. ஏலாசார் அப்படின்னு சொன்னா அவன் சிட்சிக்கிறவன், உன்னை வேதனைப்படுத்துறது தான் அவனுடைய ஆசை. Eleazar means just one who is chastising you, what he want to put you in pain. அப்படின்னு என்ன அர்த்தம்? What does it mean? அவன் ஒரு சாடிஸ்ட். And he is a charis. அப்படின்னு என்ன அர்த்தம்? What does it உன்னைய துக்கப்படுத்தி உன்னைய அழ வச்சு உன்னைய நோண்டி விட்டுட்டு உன்னைய காயப்படுத்தி நீ அழுகிறத பார்த்து அவன் என்ன செய்வான்? சந்தோஷப்படுவான். அவன் தான் சாடிஸ்ட். And he is the person who is a charis, he will make you to cry, he may to put you in pain, and looking at this he will be very happy. நீ பயங்கர துக்கத்துல இருப்ப, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆயிட்டு மாசமா சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவான். You will be in a grief, but he will be very happy about you. அதனுடைய ராஜா பேர் அரியோகு. And the name of the king is called Arioch. அரியோக் அப்படின்னு சொன்னா சிங்கம்னு அர்த்தம். Arioch means lion. எவன விழுங்கலாமோ வென்று இந்த வகை தேடி திரிகிற ஒரு சத்துரு தான் சிங்கம். The power of this lion is to just roaming around to devour any person. பாருங்க, எவன விழுங்கலாமோன்னு சுத்தி சுத்தி 5 ராஜாவை விழுங்கிட்டானே. It is just coming around to devour any person. This 5 kings was swallowed. இன்னைக்கு உனக்கு சினிமா பாட்டு கேட்காம இருக்க முடியலையே, சினிமாவை பார்க்காம இருக்க முடியலையே, உனக்கு செல்ல நோண்டாம இருக்க முடியலையே, நெட்டுக்குள்ள போகாம இருக்க முடியலையே, ஒரு குறிக்கப்பட்ட நபரை பார்க்காம இருக்க முடியலையே, பேசாம இருக்க முடியலையே, செத்து போற மாதிரி ஃபீல் பண்றியே, இதெல்லாம் என்ன? You are not able to be without watching cinemas and net and cell phones. If you want able not talk or speak any person, you cannot able to feel like dead. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யார்ட்ட இருக்கு? Your friendship with whom? உன்னுடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? To whom your fellowship is? அதை நீ சரியான விதத்துல நிதானிக்கணும். You have to identify in a perfect way. ஒரு பெண்ணையே அதிகமா நேசித்தா அது பாவம். If you love a particular girl, it is a sin. ஒரு ஆணை அதிகமாக நேசித்தா பாவம். If your man is loving a man, it is a sin. அதுதான் சோதோமினுடைய அக்கிரமம் என்று பாவம் சொல்லுகிறார். So that is mentioning it is an iniquity of Sodom. ஆண்களோடு ஆண்கள் பாவம் செய்வது, பெண்களோடு பெண்கள் பாவம் செய்து சோதோமினுடைய உச்சகட்ட பாவம். அதனால தான் அக்கினி இறங்கினது. The peak of the Sodom is just loving one man is having sin with man and woman with woman, and that is what the fire doesn't down. ஒரு சிலர்லாம் பேசலன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. So for some person, if you are not to be speaking with other person, they cannot sleep. அவங்க சிரிக்காம போயிட்டாங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. And if they are not laughing, they cannot sleep.
அவங்க ஏதாவது ஒரு பிரதிஷ்டை பண்ணி பார்க்காம இவங்களை பார்க்காம சோத்திரம்னு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு செத்து போன மாதிரி ஆயிடும், புருஷன் செத்து போன மாதிரி ஆயிடுவாங்க. So without giving any praises, if they not watching, they will feel like dead. என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ இருக்கறங்கறத நிதானிக்கணும். You have to identify what spiritual life you are. உன்னை விழுங்குறதுக்கு ஒரு வல்லமை போராடிக்கிட்டு இருக்கு, அரியோகு போராடி கொண்டிருக்கிறான். And this power is just waiting to swallow you. உன்னுடைய சிந்தனை மண்டலத்தை அவன் கேட்ச் பண்ண ட்ரை பண்றான். It is trying to catch your mind. உன் கண்களை கட்டுப்படுத்த விரும்புகிறான். He want to control your eyes. உன் செவிகளை கட்டுப்படுத்த விரும்புகிறான். He want to control your ears. உன் வாயை கட்டுப்படுத்த விரும்புகிறான். He want to control your mouth. நீ இத புரியாம உன்னுடைய வாழ்க்கையில நீ அடிமைப்பட்ட ஒரு லோத்தை போல இருக்கிறாய். Without understanding, you are found like one who is slave like Lot. மூன்றாவது, Thirdly, ஏலாமின் ராஜா. and the name of Elam. ஏலாம் என்கிறது ஒரு ஊரு, அதனுடைய ராஜா ஒருத்தன் இருந்தான். Elam is a nation. ஏலாம் என்று சொன்னால் மறைவான பாவம், மறைவான பாவம் அல்ல, மறைவான என்று அர்த்தம். So meaning of Elam means a hidden. யாருக்கும் தெரியாம, புருஷனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, பிள்ளைக்கு தெரியாம, ஊழியக்காரனுக்கு தெரியாம, உடன் ஊழியக்காரனுக்கு தெரியாம, யாருக்குமே தெரியாம ஒரு மறைவான ஒரு சீக்ரெட் லைஃப், அந்தரங்க வாழ்க்கையை நீ வாழணும்னு ட்ரை பண்றியே. இதுதான் மூன்றாவது சக்தியினுடைய தாக்குதல். We are trying to live a secret life without knowing to our husband and wife and children and co-workers and workers. That is called a secret sin. இன்னொரு அர்த்தம் தூரமான. And another meaning is called far. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning of it? நீ எப்ப மறைவான பாவத்துல சிக்கிறியோ ஆட்டோமேட்டிக்கா நீ தேவனை விட்டு தூரம் போய்டுவே. So when you are doing the secret sins or hidden sins, you will go far away from the Lord. தேவனுடைய அன்பை விட்டு நீ தூரம் போய்டுவே. You will go far away from the love of God. அதனால தான் ஒரு மனுஷன் சொல்லுகிறான். That's what a man is telling. சங்கீதம் 19 12 13ல பார்க்கும் பொழுது, So when we see Psalms 19:11, பிழைகளை உணருகிறவன் யார்? He who understands his wrong is who? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். For your secret sins you just hide me. துணிகரமான பாவம் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். Don't allow the secret for presumptuous sin to rule over me. நான் உத்தமனாகி பெரும் பாதகங்களுக்கு நீங்களாய் இருப்பேன். Then I will become an upright person, I will from innocent from transgression. நீ மறைவா பாவம் செய்யறது ஒரு கலை என்று நீ நினைக்கிறாய். You are thinking that is doing a hidden sins, a hidden secret sins is art. ஒரு நாள் இது ரோட்டுக்கு வந்துரும். One day it will come outside. அப்படிதானே? கத்திரிக்காய் முத்துனா எங்க வருமா? கத்திரிக்காய் முத்துனா எங்க வந்துரும்? சந்தைக்கு வந்துரும், கடைத்தெருவுக்கு வந்துரும். So the brinjal is which should come to the roadside. ஒரு காலத்துல நீ மறைவான பாவம் செய்வ, அதுக்கு பிறகு துணிகரமா நீ பாவியா மாறுவ. One day you will do the sin secretly, then you will become a presumptuous sinner. அப்பொழுது உன் குடும்பம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இராது. Then your family will not be under your control. உன்னுடைய தெய்வீகம் உன்னோடு இருக்காது. And your father will not be with you. இதுதான் அந்த ஏலாமின் ராஜான்னு சொன்னா மறைவானவன், இல்லாவிட்டால் உன்னை தூரமாக கொண்டு செல்லக்கூடியவன். When we see king of Elam, it's one who is hidden, he take you to the far distance. அதனுடைய ராஜா பேரு கெதர்லாகோம். And the name of the king is called Chedorlaomer. கெதர்லாகோமேர் அப்படினு ஒரு பேர் அவனுக்கு. And the name is called Chedorlaomer. அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? புல். It is a grass. அவன் ஸ்டோன் கிடையாது, யாரு அவன்? புல்லு. அது உலர்ந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. And he is not a stone, he is a grass which fadeth. அநேகர் பல விதங்களிலே வீடுகளை கட்டுகிறதாக 1 கொரிந்தியர் 3ல அங்கே பேசப்படுகிறது. So in 1 Corinthians chapter 3 we are reading that many are building a house. ஒரு சிலர் விலையேற பெற்ற கற்களால் கட்டுகிறார். So one are making with the precious stones. ஒரு சிலர் மரத்தினால கட்டுகிறார். One are making with wood. ஒரு சிலர் பொன்னினாலே கட்டுகிறார். So some are making with gold. ஆனால் ஒரு சிலர் எப்படி எதை வச்சு கட்டறாங்க? வைக்கோல், புல்லு இத வச்சு கட்டறாங்க. அக்கினி வரும் பொழுது நிக்காது. So when some are making with a hay and stubble, when the fire is coming it will not stand. 1 கொரிந்தியர் 3:12ல இது சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. So this is mentioned in 1 Corinthians chapter 3:12. வாழ்வே மகிமையா மாறாம புல்லா மாத்திடுவான். காலையில எழுப்புதலா இருப்ப, சாயங்காலம் காஞ்சி போய்டுவே. And your life will not be glorious, you make it be like grass, like wither in the evening time. இன்னைக்கு நீங்க இந்த 4 சக்திகளை புரிந்து கொள்ளணும், பகுத்தறியணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். The spirit of God want desiring that you have to understand or you have to have a clear understanding about these powers. இந்த 4 சக்திகள் இந்த 5 ராஜாக்களை கண்ட்ரோல் பண்ணுது பாருங்க. So you can see how these powers are controlling these 5 kings. அடுத்து 4வது ராஜா ஜாதிகளின் ராஜா. And 4th king is called the nations, king of nations. காஸ்ட். Telling about caste. இனம், ஜாதி, மொழி, இப்படி ஒரு போராட்டம், ஒரு பிரிவினையை கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமை. So it is giving partition in caste, religion and language. அந்த ராஜாவுக்கு, அந்த தேசத்துக்கு பேர் என்னது? ஜாதிகளின் ராஜா. So the name of the king is called the king of the nations. அதாவது உனக்குள்ள நீ நல்லதான் அபிஷேகத்துல இருப்ப, பட் உனக்குள்ள அந்த காஸ்ட் ஃபீலிங் இருக்கும், ஊர் ஃபீலிங் இருக்கும், குடும்ப ஃபீலிங் இருக்கும், படிச்சவங்கிற ஃபீலிங் இருக்கும், பணக்காரங்கிற ஃபீலிங் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள், வித்தியாசம், இனம், பாஷை, இந்த துவேஷங்கள் உனக்குள்ள இருக்கும். You are a good anointed person, but still you will have some feelings like out of contrary in the caste, religion and language inside you. நம்ம விசுவாசிகள் ஜாதி பார்க்கறாங்களா இல்லையாங்கறதை என்னை கண்டுபிடிக்கலாம்?
கல்யாணத்துல தான் கண்டுபிடிக்கலாம். So at the time of marriage we are able to understand whether believers are seeing the caste. அது வரைக்கும் இவனை கண்டுபிடிக்கவே முடியாது. இவன் ரொம்ப பயங்கரமான யோக்கியமான விசுவாசி மாதிரி தான். சும்மா அப்படி இப்ப விட்டா பூர்ணமா எருசலேம்ல குதிச்சிரும். அடுத்த கால் இன்னும் வைக்கல, அங்கதான் அப்படிதான் வெயிட் பண்ணுவாங்க. So till that they seem to be a good believer, they are good to Jerusalem and they will just sleeping over the wall. ஆனா கல்யாணம்னு வரும்போது when marriage is coming, அப்போ கரெக்ட்டா அவங்க அவங்க நவுத்துற விதத்தை பாத்தீங்கன்னா சர்ப்பம் எல்லாம் தோத்து போய்டும். So when you can see how they are able to change the coin, சர்ப்பம் தோத்து போய்டும். all the serpents will defeat. அவ்வளவு கரெக்ட்டா காயை நவுத்தி அப்படி கொண்டு கரெக்ட்டா நிப்பாட்டிடுவாங்க. So properly they will just change the coin and put it in a particular way. இதுதான் நாலாவது ராஜா. This is the fourth king. அதனுடைய ராஜாவுடைய பெயர் என்ன? What is the name of the king? திதியால். Tidal. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? பயப்படுதல். One who is fearing. உனக்குள்ள பல பயத்தை கொண்டு வர்றது இந்த ஸ்பிரிட் தான். And this is the spirit which bring you many fears in you. உனக்குள்ள இருந்த தைரியத்தையே அவன் எடுத்துருவான். He will take away the confidence and boldness in you. உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையவே எடுத்துருவான். He will take away the hope in you. சின்ன சின்ன காரியத்துக்குலாம் நீ பயப்பட ஆரம்பிச்சிடுவே. Even for small matters you will fear. இப்படி ஆயிடுமோ? Will it happen like this? Will it happen like that? அப்படி நடந்துச்சுனா என்ன பண்றது? So if it happen like that, what will you do? இப்படியே உனக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்கும். So such feelings will be coming in you. நீங்க யோபு படிச்சு பாத்தீங்கன்னா, when we read about in book of Job, அவர் உத்தமன். he is upright person. சன்மார்க்கன். He is தேவனுக்கு பயந்தவன். he is the one fearing God. அவன் பொல்லாப்புக்கு விலகின மனுஷன். he eschewed with evil. எல்லாம் அவனுக்கு நல்ல கேரக்டர் இருந்துச்சு. all such characters was found in him. பட் அவனுக்குள்ள ஒரு சின்ன பயமும் ஒரு சைடுல இருந்துகிட்டே இருக்கு. but at the side is having a fear. 2 தீமோத்தேயு 1:7ல பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லைன்னு பைபிள் சொல்லுகிறது. So in the book of 2 Timothy first we are reading that Lord has not given us a spirit of fear. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. and he who has fear will not be perfect in love. அப்படி இருக்கும்போது உத்தமன் எப்படி பயப்பட்டான்? so if upright person how he was fearing, அவனே ஸ்டேட்மென்ட் கொடுக்கறான். he himself giving a statement. யோபு 3:25ல பார்க்கும் பொழுது, when we see in book of Job chapter 3 verse 25, பயந்த காரியம் எனக்கு வந்து விட்டது. so thing which I feared upon come upon me. அப்ப உத்தமனுக்குள்ளேயும் இப்படி ஒரு பயத்தின் போராட்டம் இருந்து அது நிறைவேறி விட்டது. so for the upright person such fear was found in him that have happened to him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the holy name of God. இந்த 4 சக்திகள் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளியரங்கமாக மறைமுகமாக பல விதங்களிலே போராடி அவர்களை அடிமைப்படுத்தி அவங்களுடைய ஐம்புலன்களை கட்டுப்படுத்த வாஞ்சிக்கிறது. these are the 4 powers which attacking the five senses of the person and giving the problems and is putting under subjection. அந்த 5 ராஜாக்களுக்கு நான் இப்ப விளக்கத்துக்கு போக விரும்பல. I don't want to give explanation about the 5 senses. அது இன்னும் போயிட்டே இருக்குங்க. it will be going on. அது இன்னொரு டைம் வரும்போது நான் பேசுறேன். when the time come I will speak. இந்த 4 சக்திகள் இந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்துது. these 4 powers are controlling these 5 senses. இந்த நாலும் சேர்ந்து போராடி ஒரு டைம் வந்தபோது 5ஐயும் எடுத்துருச்சு, கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. these 4 powers are gathering together and giving us controlling all these 5 senses. இப்போ என்ன நடந்தது? what happened now? லோத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியல. Lot is not able to do anything. அந்த 5 ராஜாக்களும் ஒண்ணும் பண்ண முடியல. the 5 kings are not able to do anything. அந்த 5 ராஜாக்களோடு இருந்த ஜனங்களுக்கும் ஒண்ணும் பண்ண முடியல. and the people those who are with 5 kings are not able to do anything. டோட்டலா சரண்டர். they were surrendering totally. இன்னும் சொல்ல போனா சரண்டர்ல அவன் பிடிச்சு கொண்டு போய்ட்டான், இழுத்துட்டு போய்ட்டான், சங்கிலி போட்டு எல்லாரையும் கட்டி இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். and he was binding in the fetters and was just taking them away. அருமையான தேவனுடைய ஜனமே, dear child of God, நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது? how our life is. இன்றைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? what is our state today? இந்த சூழ்நிலையில இந்த செய்தி ஆபிரகாமுக்கு கிடைத்தது. so in such a situation Abraham is getting this news. இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. so such problem had occurred. 4 ராஜாக்கள் வந்தாங்க. 4 kings came. அந்த சக்திகள் வந்துச்சு. and those powers came. சிதறடிக்கிற சக்தி வந்தது. the power which scattering came. அழிவு பற்றி பேசக்கூடிய சக்தி வந்தது. the power speaking of destruction came. சிட்சிக்கிற வேதனைப்படுத்துகிற சக்தி வந்தது. the power which is attacking was chastising அந்த came. சிங்கம் போன்ற பிசாசு வந்தான். the lion like devil came. மறைவான பாவம் செய்கிற ஆவி வந்தது. the secret sins of doing this powers came. புல்லாக உலர்ந்து போகக்கூடிய மாற்றக்கூடிய சக்தி வந்தது. so the power changing our life like a grass came. பிரிவினையின் ஆவி வந்தது. the spirit of partition came. பயத்தின் ஆவி வந்தது. spirit of fear came. எல்லாம் சேர்ந்து யாரை பிடிச்சு போயிடுச்சு? 5 ராஜாக்களையும் கொண்டு போயிடுச்சு, ஐம்புலனும் போயிடுச்சு, லோத்தும் போயிட்டான். so these all powers are attacked, these 5 kings and the 5 senses and Lot, everyone has gone. இப்பொழுது ஆபிரகாமுக்கு செய்தி வருது. now Abraham is getting the news. ஆபிரகாம் உடனே புறப்பட்டான். and Abraham is just starting immediately. நேரா புறப்பட்டு வந்து இந்த 4 ராஜாக்களை முறியடித்தான். and he was just taking all these 4 kings, defeating them. வந்துகிட்டே இருந்தான். he was coming on the way. தொடர்ச்சியாக வந்து ஒரு குறிக்கப்பட்ட இடம் வந்த பொழுது, so continually when he was coming a particular place came, அவன் அந்த 4 ராஜாக்களை முறியடித்தான்.
And he was defeating those four kings. முறியடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. So the Bible is telling that he has discomfited them. 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது When we see book of 4, அவனோடு இருந்த ராஜாக்களை முறியடித்து அவன் திரும்பினான். and he was able to conquer those four kings and he was returned. இன்றைக்கு இந்த ராபோஜனம் என்பது நீங்கள் சத்துருவை முறியடிக்கிற ஒரு டைம். So this communion is the time to just able to defeat the devil. நீங்க சும்மா வந்து ராபோஜனம் சொன்ன உடனே நீங்க பாட்டுக்கு வர்றது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க எனக்கு ராபோஜனம் வேணும் நித்திய ஜீவன் வேணும்னு சும்மா ஒரு ஆர்ட்டிபிஷியலா நீங்க வந்துட்டு போறதுல பிரயோஜனம் இல்ல. It is not coming artificially telling the Lord forgive me and give me communion. That is not a method. நீ ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ அடிமைப்பட்டு போயிருக்கலாம். Or knowingly or unknowingly you might have become a slave to it. இன்றைக்கு நீ அதிலிருந்து முழுவதும் வெளியே வரணும். But you have to come out of it completely. அப்பதான் உனக்கு தேவனுடைய விடுதலை கிடைக்கும். Only then you can get the deliverance of God. இது ஆபிரகாமால மட்டும் தான் முடியும். And this is possible only by Abraham. முதலாவது கிறிஸ்தவ வாழ்வை விசுவாசியுங்கள். So first we have to believe our Christian life. பரிசுத்த வாழ்க்கையை விசுவாசியுங்கள். We have to believe a holy life. ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ முடியும்னு விசுவாசிங்க. We have to believe that we are able to live a divine life. உனக்கு அந்த பிராக்டீஸ் இல்ல பயமா இருக்கும். ஆனா உனக்குள்ள இருக்கிறவர் அந்த வேலையை உனக்குள்ள செய்வார்னு விசுவாசி. You may not have such practice but you have to believe that who is in you can do it. தேவன் உண்டு என்று தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று அவன் விசுவாசிக்க வேண்டும். And we have to believe that God is there and who is there to give the reward to us. முதலாவது தேவன் உண்டு என்று விசுவாசி. First we have to believe God is there. தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசி. And you have to believe that when you seek them he will reward you. தேவனை விசுவாசிக்கிறாயோ அந்த அளவு நீ தெய்வீக வாழ்க்கை வாழ முடியும். How far you are believing God, that extent you can live a divine life. இதுதான் அங்க நடந்த முக்கியமான ஒரு சம்பவம். So this is the important thing that happened there. ஐயோ 4 ராஜாக்களாமே இங்க ராஜாவே கிடையாது. And they are telling that four kings, there is no king here. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்து அங்க இருக்காங்க. இவன் கூட வந்து மொத்தமே எத்தனை பேர் தான்? 318 பேர் தான். So lakhs and lakhs of soldiers and warriors are found there, but only 318 people are going along with them. முன்ன யுத்தம் செய்து பழக்கமே இல்லாத ஆளுங்க. And he is the person not having any practice with battle. விசுவாசத்தோடு புறப்பட்டு வந்துட்டாங்க. But with faith they are just starting. நம்பிக்கையோடு உள்ள வந்துட்டான். So they are coming with hope. வந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். So in that place the Lord is giving a great victory. இந்த மார்க்கத்துக்கு பெயர் விசுவாச மார்க்கம். So this is the way called as a faith way. இந்த மார்க்கத்துல நீ எவ்வளவு விசுவாசிக்கிறாயோ அவ்வளவு முன்னேறுவாய். How far you are believing this way you can progress in your life. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. Your hope will not go in vain. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is an important thing. தேவன் உன்னை அழைத்தார்னா உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். If the Lord have called you still sure he will lead உனக்குள்ள you. விசுவாசத்தை அவர் தொடக்கினா உனக்குள்ள விசுவாசத்தை யார் தான் முடிக்கணும்? யார் தான் முடிப்பா? யார் முடிப்பா? நீங்க ரன்னிங் ரேஸ்ல பாருங்க. So you can see in a running race. ரொம்ப லாங் டைம் ரன்னிங் ரேஸ்ல நீங்க பாருங்க. You can see long time running race. பச்சை கொடி காட்டி தொடங்கி விடுவாங்க. So they will just to make the flag green flag to start. யார் ஸ்டார்ட் பண்றானோ அந்த ஆளு எங்க வந்து நிப்பான்? சொல்லுங்க. ஃபைனல் ரவுண்ட்ல நீ சுத்திட்டு ஊரெல்லாம் கடந்து ஓடி தத்தக்க புட்டக்கான்னு விழுந்து வேர்த்து கால் கிழிஞ்சி அங்க வந்து நிப்பே. அங்க முடிக்கிற இடத்துல யார் வந்து நிப்பா? யார் வர்றான்னு பாக்குறதுக்கு தொடங்குனால அங்க நிப்பான். So one who started will be standing at the end of the race to see who will be coming at first. அதுபோல விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து. So Jesus Christ who began the race and who end the race. இதான் எபிரேயர் 12:1ல நம்ம வாசிக்கிறோம். So that is what we are reading in book of Hebrews chapter 12 verse 1. அவர் முடிப்பார். நீ சும்மா இருந்தா போதுமானது. So if he who started the race he will finish it. So you be silent, that is enough. இப்போ இவன் துணிஞ்சு அடிச்சான். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்துட்டார். So he is able to do it, the comforter he is able to அந்த 4 ராஜாக்களையும் முறியடித்தான். He was able to discomfort all the four kings. இந்த 5 ராஜாக்களையும் வெளியே எடுத்தான். But taking all the 5 kings outside. இதுதான் சுத்திகரிப்பு கூட்டத்தினுடைய நோக்கம். This is the purpose of the sanctification meeting. உன்னுடைய ஐம்புலன்கள்ல எது தேவ பிசாசினால் கட்டுப்படுத்தப்பட்டதோ அபிஷேகத்துல ஆவியில வசனத்துல இரத்தத்துல உனக்கு விடுதலையை தேவன் கொடுக்கிறார். So all the powers or the 5 senses which is attacked by the devil, the Lord is giving you deliverance right now. நீ அறிக்கை செய்யும் பொழுது, when you confess, நீ துக்கப்படும்போது, when you are grieved, இருதயம் உடையும் பொழுது, when your heart is broken, பிரதிஷ்டையை புதுப்பிக்கும் பொழுது, when you renew your consecration, அந்த வல்லமையிலிருந்து கர்த்தருடைய கிருபை உன்னை வெளியே தூக்கிட்டு வந்திருது. and the grace of the Lord is taking out of this powers. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is the important thing. அதுக்கு தான் உபவாசம் எடுங்க. So you are taking fasting. கூட்டங்களுக்கு ஒழுங்கா வாங்க. When you come to meetings regularly, உட்கார்ந்து அழுங்க. you must sit and cry. You have to convict. வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்ட தேவனுடைய கரங்களில சமர்ப்பீங்கன்னு நாங்க போதிக்கிறோம். So we are just teaching that you must surrender to the hands of the Lord to renew your life. அங்க அதுதான் நடந்தது. That what happened there. ஆபிரகாம் இறங்கின பொழுது 318 பேர் வந்தான். So when the spirit of God was descending, 318 came there. அவனோடு 318 பேர் வந்து ஒரே அடி அடிச்சாங்க. 4 ராஜாக்களும் சிதறிட்டான். So 318 along with Abraham was coming, they just have given a one beat, all the அதுக்கு தான் ஒவ்வொரு கூட்டம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு அபிஷேகத்துக்கு டைம் கொடுக்கிறோம். So we are giving time for anointing. வரும்போது நீ கட்டப்பட்டு வந்த அந்த கட்டை அவிழ்த்து முறிச்சு தெறிக்கணும். அதுதான் அபிஷேகத்தினுடைய வேலை. When you are coming with bindings, when you come here with anointing should take you to scatter it. இப்ப ஜெயிச்சிட்டான். Now he will conquer. இப்ப ஜெயிச்சு முடிச்சாச்சு. After getting conquering. இப்ப ஜெயிச்சு அவன் ரிட்டர்ன் திரும்பும் பொழுது So just he had conquered and was turning his way. அப்பதான் யார் வரா?
ஜெயிச்சிட்டு வர்றான். வரும்போது பார்த்தா முன்ன பின்ன பார்க்காத ஒரு நபர் வராரு. ஒரு உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் இறங்கி வரான். So with victory he is coming back and he can see the most high God, a priest. பாவிகளுக்கு ராபோஜனம் கிடையாது. No, there is no communion for the sinners. சரியான பிரதிஷ்டை பண்ணி வாழ்க்கையை புதுப்பிக்கிறவங்களுக்கு தான் ராபோஜனம். So one who is running the consecration, only they will receive this communion. ஒன்று விசுவாசிக்கு ராபோஜனம். For one is believer. இரண்டாவது தகப்பனுக்கு ராபோஜனம். And secondly for the fathers. மூணாவது தோல்வியை கண்டு எழும்பினவனுக்கு ராபோஜனம். And those who arise out of the failures. நாலாவது ஜெயித்தவனுக்கு ராபோஜனம். And for the fourth overcomer. ஐந்தாவது விசுவாசிக்கு ராபோஜனம். And for the fifth one is for those who are believing they will get a communion. ஆறாவது தசமபாகம் கொடுத்தவனுக்கு ராபோஜனம். And sixthly those who have paid tithes they will be given communion. ஏழாவது உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் பெறுகிறவனுக்கு என்ன உண்டு? ராபோஜனம். For seventh one is those who are getting the blessings of the high God, they will be receiving communion. அடுத்ததாக கானான் பயணத்துல முன்னேறி போணும்னு ஆசைப்படுறவனுக்கு ராபோஜனம். And those who are designed to go to the journey of Canaan, they will receive communion. திரும்பவும் சொல்லட்டுமா? Shall I tell again? விசுவாசிக்கு, For the believer, ஜெயித்தவனுக்கு, overcomer, தகப்பனுக்கு, fathers, தோல்வியை கண்டு எழும்பினவனுக்கு, those who arise out of these failures, தசமபாகம் கொடுக்கிறவனுக்கு, those who pay tithes, தேவனுடைய ஆசீர்வாதம் பெறுகிறவனுக்கு, those who receive the blessedness of கானான் God, பயணத்தில் முன்னேறுகிறவனுக்கு தான் ராபோஜனம். those who are progressing towards the Canaan. அதனால தான் ஞானசானம் எடுக்காதவங்களுக்கு நம்ம கொடுக்கிறது இல்ல. So only we are not giving the communion to the people those are taking part in this சரியான baptism. ஐக்கியத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்கிறோம். Only those who are in proper fellowship we are giving communion. ரெண்டு புருஷன், ரெண்டு மனைவி, சீக்ரெட் லைஃப் நம்ம கொடுக்கிறது இல்ல. For secret lives, it's two husbands and two wives we are not giving. பிரமாணத்துக்கு புறம்பான யாருக்கு நம்ம கொடுக்கிறது இல்ல. All those who are transgressing the law we are not giving. இங்கே ஆபிரகாமுக்கு அவன் ராபோஜனம் கொடுக்கிறான். So he is giving communion to Abraham. இதுதான் ஃபர்ஸ்ட் ராபோஜனம். This is the first communion. அப்படிதானே? கரெக்ட் தானா? Is it correct? முதல் ராபோஜனம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிறது. To whom the first communion is given? To Abraham. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தபோது When Lord Jesus Christ was in this world, ஆபிரகாமை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படினு ஒருத்தன் கேள்வி கேட்டான். and he was asking question, do you know about எங்களுடைய Abraham? தகப்பனாகிய ஆபிரகாம் அப்படினு ஒரு ஆள் பேசினான். And one person is telling that he is a father of us. உடனே இயேசு சொன்னாரு, And Jesus replied, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படினு சொன்னாரு. and he is telling that he was desired to see the day and he was able to rejoice over it. யோவான் 8 அதிகாரம் 56 வசனம். Book of John chapter 8 verse 56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். எப்படி? இயேசு சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னை காண ஆசையா இருந்தான். ஒரு காலத்துல ஒரு டைம் வந்தபோது அவன் என்னைய கண்டு என்ன செய்தான்? களி கூர்ந்தான். எங்க ஆபிரகாம் இயேசுவை பார்த்தாரு? Jesus was telling that your father Abraham rejoiced to see my day and he saw it and was glad when he looked at him. நூற்றாண்டுகள் வித்தியாசம். There was difference in the centuries. இயேசு பிறந்ததுக்கும் ஆபிரகாம் வாழ்ந்ததுக்கும் என்னது? எத்தனையோ நூற்றாண்டுகள் டிஃபரண்ட் இருக்கு. So there are many difference in the centuries from Jesus to ஆனா Abraham. இப்ப இயேசு சொல்றாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என்னைய பார்த்தாரு அப்படிங்கறார். But Jesus is telling now your father Abraham rejoiced to see my day. உடனே அவங்க சொன்னாங்க, இவனுக்கு 50 வயசு கூட ஆகல, யார பார்த்தாங்கடா? ஆபிரகாமை பார்த்தா என்னெல்லாம் புதுசா சொல்றானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கீழ உள்ள வசனத்துல. So all marvel to tell that he was not knowing that he was just 50 years ஆனா old. இயேசு சொன்னார், கண்டு களி கூர்ந்தான். And he was telling that he was rejoiced to ஆபிரகாம் see. எங்கே இயேசுவை பார்த்தான்? Where Abraham meet Jesus? ஆபிரகாம் பார்த்த இடம் இங்கதான். The place where Abraham meet was here. மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்தான். யார் இந்த அப்பம், யார் இந்த திராட்சைரசம்? So Melchizedek was bringing this bread and wine, and who is this bread and wine? யார் இந்த அப்பம், இந்த யார் இந்த திராட்சைரசம்? அவர்தான் இயேசு. Who is this bread and wine? And that is Jesus இந்த Christ. நாளை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். ஜெயிச்சு வரும்போது அந்த அப்பமும் திராட்சைரசமும் கொடுக்கப்பட்டது. அங்கதான் அவன் இயேசுவை பார்த்தான். And this day he was expecting when he was conquered and coming over here, he was able to receive this bread and wine, and where he looked Jesus. ஜீவ அப்பம் நானே. And I am the living bread. என்னுடைய மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று யோவான் 6:53-54 இயேசு சொன்னாரே, அந்த நித்திய ஜீவனாகிய அப்பத்தையும் திராட்சைரசத்தையும் அன்றைக்கு இயேசு அந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் கையிலே வாங்கினான், கண்டான், புசித்தான். And Abraham was able to see the living God and receive the bread and wine and was just consuming it, as it was mentioned in the book of John chapter 6 verse 7 verse 53, and it is said that eat of the flesh of the son of man and drink of his blood, ye have no life in you. இந்த அப்பமும் திராட்சைரசம் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. Who is this bread and wine? That is Jesus இத Christ. பார்த்து தான் அவன் கண்டு களி கூர்ந்தான். So looking at him was rejoicing and seeing him. இப்ப சோதோமின் ராஜா வந்து சொல்றான், உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ எடுத்துக்கோங்க. இவன் சொன்னா, நான் இயேசுவை பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே
வேண்டாம் உன் ஆளுங்களுடைய செருப்போட ஒரு வாறு கூட எனக்கு தேவை கிடையாது தூக்கி போடுன்னு சொல்லிட்டு போயிட்டான். And he was telling the son of king of his son is telling that whatever you want you can receive it, but he is telling that I have looked at Jesus Christ, I have received bread and wine, I don't want even a soul of the latchet. ராபோஜனம் எடுத்த உடனே உனக்கு உலகம் குப்பையா போய்டும். When you are receiving the communion and the world become a dust for you. ஏனா அது வரைக்கும் உனக்கு நித்திய ஜீவன் கிடையாது. ராபோஜனம் எடுத்தா உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளில் உன்னை எழுப்புவார். Till then you will not have a eternal life, but receiving after the communion you will take what is eternal life and you will be in this found in this eternal life. அதனால தான் நம்முடைய சர்ச்சில கம்யூனியனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். So we are giving more importance for this communion. மற்ற எல்லா ஊழியத்தை விட இந்த விஷயத்துல ரொம்ப நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு காரணம் இது ரொம்ப சத்தியத்துல முக்கியமான ஒரு சத்தியம். Compared to other ministries we are giving more importance to this communion because the very important doctrine. இந்த மனிதனுக்கு இல்ல இந்த ஆசாரியனுக்கு for this priest ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான். He paid tithes to him. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? முதல் தசம பாகம் இப்பதான் இன்ட்ரோ듀ஸ் ஆகுது. So first tithes were introduced here. எங்க நீ ராபோஜனம் எடுக்கறியோ அங்கதான் நீ தசம பாகம் கொடுக்கணும். Where you are taking communion you have to pay tithes there. எங்க தசம பாகம் கொடுக்கறியோ அங்கதான் நீ ராபோஜனம் எடுக்கணும். Where you are paying tithes there you have to take communion. எங்க அண்ணன் ரட்சிக்கப்படாத ஒரு காலத்துல இருக்கும் பொழுது when my brother was unsaved time அவருடைய फ्रेंड्स எல்லாம் CSI ல இருந்தாங்க. their friends were found in CSI. ஒரு நாள் ஒருத்தன் நியூ இயருக்கு அவரை கூட்டி போய்ட்டான். So one person was calling for New Year service. New Year service முடிஞ்ச உடனே அங்க கம்யூனியன் கொடுத்திருக்காங்க. So after New Year service they were given communion to him. இவருக்கு ஞானசானம்னா என்ன தெரியாது, இயேசுனா என்ன தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவரோட சேர்ந்து உட்கார்ந்து லைன்ல உட்கார்ந்து ஏதோ வாங்கி சாப்பிட்டு வந்துட்டாரு. அப்பத்தையும் திராட்சரசத்தையும் குடிச்சிட்டு வந்தார். He knew no about the baptism or to say a salvation was receiving the bread and wine sitting on the rose. வந்துட்டு வீட்ல வந்து சொல்றாரு, அந்த வாயில கொஞ்சோண்டு வச்சானுங்க, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, ஒன்னு சின்னதா வச்சிட்டு போய்ட்டானுங்க அப்படினாரு. And was coming to the home was telling that just given a small bit of it to me and it was very tasty. ஒயினாவது ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா அது ஒரு அவுன்ஸ் கூட நிச்சய மாட்டான்டா. வாயில ஊத்தாம போய்ட்டாங்க. அது ஒரு சின்ன கப்ல இவ்வளவு தான் வச்சிருக்கான், எடுத்து குடிச்சா இவ்வளவு தான் இருக்கு. And since is in the small இப்படி ராபோஜனம் கொடுக்கிறதுல எடுக்கிறது அல்ல. So it is not a communion was taking like this. ராபோஜனத்துல மரணமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. There is life and death found in this communion. நல்லா புரிஞ்சுக்கணும். You have to understand well. ராபோஜனத்துல மரணமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. So there is death and life found in this communion. அபாத்திரமாய் போஜனம் பண்ணினபடியால் உங்களில் अनेகர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள், வியாதியும் பட்டிருக்கிறார்கள், நித்திரை செத்தும் போயிருக்கிறார்கள். விசுவாசி ஏன் செத்தாங்கறத கண்ட்ரோல் பண்ணி கணக்கு பண்ணி பார்க்கணும். They have eaten and drinken unworthily, so because of this they were weak and sick and many sleep among you. சரியா எடுக்கலன்னா ராபோஜனம் எப்படி மாறும் உனக்கு? வியாதியாய், பலவீனமாய், மரணமாய் மாறும். வாசிங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய டீம் செத்து போனதுக்கு ரீசனே யார்தான்? உங்க புருஷன் செத்துக்கலாம், பிள்ளைங்க செத்துக்கலாம், மனைவி செத்துக்கலாம், ஊழியக்காரன் செத்துக்கலாம். இதுக்கு ரீசன், இது ஒரு ரீசன். The reason for the many that your wife, your husband may die, the reason is this is the reason. ஆனா இது ஜீவனா மாறும். This should be changed as a life. யோவான் 6:54. Book of John chapter 6 verse 54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யாருக்கு? சரியா ராபோஜனம் எடுத்தானா அது அவனுக்கு யாரு? அது அவனுக்கு நித்திய ஜீவனா மாறும். If we take the right to communion we will get the eternal life. இந்த மெல்கிசேதேக்கு தான் ராபோஜனம் கொடுக்க முடியும். And the Melchizedek is able to give this communion. இந்த மெல்கிசேதேக்கு தான் தசம பாகம் வாங்க முடியும். Only this Melchizedek can pay or receive the tithes. ராபோஜனம் எவன் கொடுக்கறானோ அவன் தான் தசம பாகம் வாங்கலாம். One who is giving communion can receive the tithes. எல்லாருக்கும் ராபோஜனம் கொடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு கொடுக்கறாங்க. அத பத்தி நமக்கு தடை இல்ல, தவறு இல்ல, அது அவங்க இஷ்டம். All are giving having authority to give communion, it is not needed for us. ஆனா பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆதாரபூர்வமாக பார்த்தால் மெல்கிசேதேக்கு தான் முதல்ல ராபோஜனம் கொடுத்தது, அடுத்த ராபோஜனம் கொடுத்தது இயேசு கிறிஸ்து. So when we see in Old Testament time and New Testament, and the first communion was given by Melchizedek and second is Jesus Christ. எப்படி இயேசு ராபோஜனம் கொடுக்கலாம்? How Jesus Christ gave communion? எப்படி கொடுக்க முடியும்? How he is able to give? மெல்கிசேதேக்கு தான கொடுக்கணும். Only Melchizedek should give. இவர் எப்படி கொடுத்தாரு? How he have given? அவருக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது யாரு? Who gave authority to him? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible says? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் Book of Hebrews chapter 5. 6ஆம் வசனத்துல அந்த முறைமையின்படி இவர் ஆசாரியனாய் மாறிட்டாரு. So according to that order he became a priest. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். எப்படி அந்த முறைமைக்கு யாரா ஆசாரியரா யார் மாறியாச்சு? இயேசு கிறிஸ்து மாறிட்டாரு. Jesus Christ was changed as a priest according to that order. அப்ப இயேசு கிறிஸ்து எது கொடுக்கலாம்? Where Jesus Christ can give? எபிரேயர் 7:20. Book of Hebrews chapter 7 verse 20.
அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். 17 வசனம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியர் ஆனார். அப்ப மெல்கிசேதேக்கு தான் ராபோஜனம் கொடுக்கலாம். இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியராக நாமம் சூட்டப்பட்டார். So only Melchizedek should give the communion and Jesus Christ became a priest even after the order of Melchizedek. அப்படி அவர் மாறினபடினால் So he was changed like that. வாசிங்க எபிரேயர் 5:10. Book of Hebrews chapter 5 verse 10. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அப்படியானால் மெல்கிசேதேக்கு ராபோஜனம் கொடுக்கலாம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மாற்றப்பட்ட இயேசு ராபோஜனம் கொடுத்தார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மாற்றப்பட்ட புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் ராபோஜனம் கொடுக்கலாம். So Melchizedek can give this communion and Jesus Christ was changed as Melchizedek, order of Melchizedek can give communion and the New Testament servants of God those who are in the order of the Melchizedek can give this communion. அதனாலதான் நாம ஆரோனுடைய முறைமையின்படி ஆசாரியராக்கப்பட்டவர்கள் குடும்ப ஊழியர்கள் அல்ல. So we are not according to the order of this Aaron or of doing the ministry according to the family. மெல்கிசேதேக்னா எப்படிப்பட்டவனா இருக்கணும்? Who should be this Melchizedek? எபிரேயர் 7:3. Book of Hebrews chapter 7 verse 3. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல். இவன் தான் ராபோஜனம் கொடுக்கலாம். Only such person can give this communion. தகப்பனும் தாயும் இல்லாதவன். He is without father and mother. வம்ச வரலாறு இல்லாதவன். No descent. இவனுக்கு ஒரு ஜீனியாலஜி கிடையாது. There is no genealogy for him. இவனுக்கு ஒரு ஜெனரேஷன் கிடையாது. There is no generation for him. அப்படிப்பட்ட ஒரு ஊழியன் தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தாய் தகப்பன் வேண்டாம் அப்படின்னு ஒப்பு கொடுத்து வரணும். அவங்கதான் மெல்கிசேதேக். Only such ministers have to come out without father and mother and such are called as a Melchizedek. எபிரேயர் 7:5 படி இந்த மெல்கிசேதேக்கு முறைமையின்படி வந்தவர்கள் தசமபாகம் வாங்க கட்டளை பெற்றிருக்கிறார்கள். And those who are coming under this order of Melchizedek have got commandment to receive or pay tithes. லேவியன் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்து தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். எப்படி எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? See how clear it was given. இதுதான் சத்தியம். This is the truth. அதனாலதான் நம்முடைய சபைக்கு மற்ற சபைகளுக்கும் வித்தியாசத்தை நம்ம அடிக்கடி நம்ம பேசுறோம். So we are speaking of the difference between our congregation and other congregation. இந்த மெல்கிசேதேக்கு தான் வரும்போது எதை தூக்கிட்டு வர்றாரு? இல்லாவிட்ட யாரை அழைத்து கொண்டு வருகிறாரு? அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வராரு. யாருக்கு கொடுக்க? விசுவாசியாகிய ஆபிரகாமுக்கு கொடுக்க. So this Melchizedek is bringing this bread and wine as to give the communion to a believer Abraham. எழுத்தின் பிரகாரமாக அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்தான்னு சொல்லியிருக்கு. ஆவிக்குரிய விதத்துல இயேசு சொல்றாரு, என்னை கண்டு அவன் என்ன செஞ்சான்? களி கூர்ந்தான். And literally it was mentioned that he was bringing this bread and wine, but just spiritually Jesus is telling that he was rejoicing seeing me. இந்த ராபோஜனத்துல நமக்கு என்ன கிடைக்குது? What we are receiving through this communion? யோவான் 6:54 சொல்லப்பட்டது போல நித்திய ஜீவன் கிடைக்கிறது. So through according to John chapter 6 verse 54 we are receiving the eternal life. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1 Corinthians chapter 10 16-17 படி so according 16 and 17 இந்த அப்பம் ஐக்கியத்தை காண்பிக்கிறது. So this bread is showing a fellowship. ராபோஜனத்துல ஒரு சரியான ஐக்கியம் தேவை. So we need a fellowship in this communion. தேவனோடு ஐக்கியம் உண்டாகணும், மனுஷனோடு உனக்கு ஐக்கியம் உண்டாகணும். We must have the fellowship with God and man. அதனாலதான் நாங்க சொல்றோம் இந்த சுத்திரிப்பு கூட்டங்களிலேயே மன்னிப்பு கேளுங்க, ஒப்புரவாகுங்க, விட்டு கொடுங்க, ஐக்கியப்படுங்கன்னு சொல்றோம். அப்படி ஐக்கியப்படாம நம்ம எடுக்கிறதுனாலதான் நம்முடைய லைஃப்ல growth இல்ல. So we are telling in this community before the sanctification meeting, before taking in this communion we should be reconciled, we have to repent, we have to be in fellowship with one another. So we are giving such instruction. 1 கொரிந்தியர் 11:28 பார்க்கும் பொழுது When we see book of 1 Corinthians chapter 11 verse 28. இது உங்களை சோதித்து அறியும்படியாக கொடுக்கப்படுகிற அப்பம். So this is the bread which is given to examine yourself. அதுக்கு தான் நம்ம சுத்திகரிக்கிறோம், உட்கார்ந்து சோதித்து அறிகிறோம். So we are just sitting and purging ourselves. இந்த அப்பத்துக்கு இன்னொரு பெயர் என்ன? What is the other name for this bread? இது 1 கொரிந்தியர் 5:8 படி according to 1 Corinthians chapter 5 verse 8. இது புளிப்பில்லாத அப்பம். So this is the unleavened bread. யாத்திராகமம் 12:8 நாம் பார்க்கும் பொழுது When we see book of Exodus chapter 12 verse 8. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பஸ்காவை புசித்தார்கள். So the people of Israel was taking of அது Passover. புளிப்பில்லாத அப்பம்
அப்பமாக இருந்தது. So it is an unleavened bread. புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறாரே. So in this New Testament time Jesus Christ was slain as a Passover for us. அப்ப புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நமக்கு பஸ்கா. So in New Testament time Jesus is Paschal. அப்ப புதிய ஏற்பாட்டிலே நம்ம அப்பத்தை புசிக்கிறோம்னா அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? So what is the meaning in the New Testament time we are consuming this bread? 1 கொரிந்தியர் 5:8 படி புளிப்பில்லாத அப்பம்னா என்ன? So what is the meaning of unleavened bread which is given in 1 Corinthians chapter 5 verse 8? ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகை ஆசரிக்க கடவோம். இந்த ராபோஜன பண்டிகையை துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத அப்பத்தோடு நீங்கள் ஆசரிக்க வேண்டும். We have to take this communion, this unleavened, without malice and wickedness. நீங்க வாட்டுக்கு வந்தா ராபோஜனம் எடுத்தா நீங்க வாட்டுக்கு உட்கார்ந்துட்டு ஸ்தோத்திரம் நானும் கம்யூனியன் எடுத்துட்டேன் பரவாயில்லை அல்லேலூயா அப்படினு போறதுல பிரயோஜனம் இல்ல பிரியமானவர்களே. So just sitting over here mention praising God and telling hallelujah, that is no use of it. ஒன்று உங்களுக்குள் மெய்யான ஐக்கியம் உண்டாக வேண்டும். First we must have the true fellowship. இரண்டாவது நீங்கள் உங்களை சோதித்து அறிய வேண்டும். Secondly you have to examine yourself. மூன்றாவது துப்புரவு உண்மை என்ற தன்மைக்குள் நீங்கள் வர வேண்டும். You have to come to the aspect that is malice and அப்படி wickedness. வந்தால் இந்த அப்பம் உனக்குள் வரும் பொழுது நித்திய ஜீவனாய் மாறும். So when we are getting like this you will receive the eternal life. அடுத்து திராட்சரசம். And third one is wine. இதுவும் கம்யூனியன்ல ஒரு பார்ட். And this is the part of the communion. அப்பம் இயேசுவினுடைய சரீரத்தை காண்பிக்கிறது. A bread is revealing the body of Christ. திராட்சரசம் இயேசுவினுடைய இரத்தத்தை காண்பிக்கிறது. And just wine is symbolizing the blood of Jesus. அதனால தான் ராபோஜனம் கொடுக்கும்போது while giving communion அப்பத்தை கொடுக்கும்போது இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறதுன்னு ஊழியக்காரர் சொல்லிக்கிட்டே போவார். So the servants of God telling that this is the blood body which is broken for you. உங்களுக்கு ராபோஜனம் கொடுக்கும்போது என்னத்தையும் சொல்லிட்டு போறாரு, அது மந்திரம் இல்ல. This is not a magic which is given to you. அவர் போற வேகத்துல தடதடன்னு சொல்லிட்டு போவார், ஆனா உனக்கு ஒண்ணும் புரியாது. சோத்ரம் நீ பயத்துல வாங்கி வச்சுக்குவ. So he will be going with the speed and you will not understand what he is telling. With fear you will receive it. அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? அப்பம் கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டு போவாரு? இது வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, நான் மறுவலமும் இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லிட்டே போயிட்டு இருப்பார். And he will be keeping on telling that take eat, this is my body which is broken for you, do in remembrance of me. அடுத்து திராட்சரசம் கொடுக்க வருவார். And he will come to give wine. அப்ப என்ன சொல்வாரு? What he says then? இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். And you just take and நல்லா புரிஞ்சுக்கங்க. வாங்கி இல்ல, வாங்கி கப்ப வாங்கி பானம் பண்ணணும். ஒரு சிலருக்கு ஒண்ணுமே தெரியல. So some people do not know how to take it. அப்பத்தை வாங்கும் பொழுது ரெண்டு நெடுமுழங்கால நின்னு ரெண்டு கையை நீட்டி வாங்கணும். So when you are receiving the bread you have to be on knees, you have to take your hands and you have to get it. ஒரு ஜெபம் பண்ணணும். You have to pray. உம்முடைய சரீரம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தது போல என் சரீரம் என்ன செய்யணும்? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படணும்னு நீங்க புசிக்கலாம். So you have to tell and your body is surrendered for the will of God. I should do the will of God by receiving this body. மத்த CSI எல்லாம் நீ வாயை திறந்தா அவனே வச்சிட்டு போயிடுவாங்க, அது இல்ல. In other CSI they will keep in their mouth and they leave. பைபிள் சொல்கிறது, வசனம் என்ன சொல்லுது? வாங்கி புசியுங்க. So the Bible is telling that இரண்டாவது இதை வாங்கி பானம் பண்ணுங்க. So you have to receive and drink. கப்பை உன் கையில கொடுக்கும்போது அந்த கப்பை பிடிச்சு ஒரு சிப் நீங்க குடிக்கலாம். ஒரு சிலர் பல்ல வச்சு இடிக்கிறது, அது லேசா ஒரு சொட்டை குடிச்சிட்டு சோத்திரமா ஒண்ணும் இல்ல. நீ அவசரமே பட வேண்டாம், வாங்கி ஒரு சிப் நீ குடிக்கலாம். அந்த ரத்தம் உனக்குள்ள போகணும்னு சொல்றேன். You should not be haste in drinking, you have to receive and you have to take a sip of drink. பல்ல வச்சு தட்டிர கூடாது, கொட்டிர கூடாது, கட்டார்னு முக்காடு போட்டு இழுத்து கப்ப தட்டி விடுறது, இதெல்லாமே தெய்வீகத்துக்கு புறம்பான பரிசுத்தத்துக்கு மாறான விவரம் புரியாத செயல்கள். You should not gnash by the teeth or you have to spill it out. These are the things which are out of this divine nature. நாக்க வச்சு லைட்டா தொட்டுக்கிறது, இதெல்லாம் நான் ஏதாவது சொல்லிடுவேன். You are touching with your tongue. தயவு செய்து தெய்வீகமா நீங்க இத பிராக்டீஸ் பண்ணணும். You have to practice it divinely. ஒரு சிலர்லாம் உங்களுக்கு தெரியல, எவ்வளவு சொன்னாலும் அந்த கப்பை கொண்டு போய் கொடுத்தா அவங்க அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாங்க. Even I was telling this some of the people when I bring the cup they will look into it. பானம் பண்ணுங்கள். You have to receive and drink. அத வாங்கும்போது when you are receiving, போன ட்ரிப் இங்க கொடுத்தேன், ஒரு ஆள் அப்படி கப்பை திருப்பிட்டான், தபால் என் கையில இருந்து திருப்பிட்டான். So அதாவது எல்லாரும் வாய் வச்ச இடம் இங்க இருக்கான், அதனால கப்பை பிடிச்சிட்டான். நான் சொன்னேன் இந்த வேலை எல்லாம் ஆகாது. And he was just turning the cup because some people are போன ட்ரிப் 3 சபை குடிச்சிலையா, எந்த ஆள் எனக்கு ஞாபகம் இல்ல, நானும் புதுசு. I was new. நான் கொடுக்கறேன், அப்படி என் கையில இருந்து இப்படி கொடுக்கறேன், டப்புன்னு அப்படி ஒரு திருப்புனா என் கையோட விரலோட சர்றன்னு. நான் சொன்னேன் இந்த வேலை ஆகாது, திருப்பு கப்ப திருப்பு. எல்லாரும் இந்த பாத்திரத்தில் நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? ஐக்கியமாகறோம். We are coming in fellowship with this cup, so you should not turn over any side. நீ மட்டும் தான் உனக்கு என்ன இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சா? அதுக்குள்ள வாயெல்லாம் புத்துநோய் வந்துருச்சு.
So whether you got mouth cancer, சத்தியத்தை சத்தியமா விளங்கிக் கொள்ளணும். so you have to understand the truth according to truth. நீ ஜெபத்தோடு பயத்தோடு பக்தியோடு நீ அதை வாங்கி குடிக்கணும். We have to drink it with fear and prayer. உள்ள போணும். It must get inside. ஒரு சின்ன கேப்சூல் ஒரு டேப்லெட் போடுறாங்க, அதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு வியாதியை குணமாக்கக்கூடிய சக்தி இருக்கு. இந்த திராட்சரசத்தை ஜெபிச்ச உடனே இது இரத்தமா மாறிடுது. இது உள்ள வரும் பொழுது வியாதியும் போய்டும், நித்திய ஜீவன் உனக்குள்ள வந்துரும். When you are consuming the tablet or capsule, it is getting inside, giving you healing. We are praying this wine as a blood, and when it is consumed inside, you will be getting healing. இந்த திராட்சரசம் எதை காண்பிக்கிறது? What does this wine symbolizes? இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துல இந்த திராட்சரசத்தை நம்ம வாங்குறதுக்கு முன்னாலேயே இந்த திராட்சரசத்தினுடைய தன்மை என்னன்னா காயத்தை ஆற்றுவது. In this communing service, before receiving this wine, we are able to understand that it is able to heal our wounds. லூக்கா 10:34 அந்த எரிகோவுக்கு போன மனுஷனுக்கு அந்த நல்ல சமாரியன் எது கொடுத்தான்? காயத்தை ஆற்ற திராட்சரசத்தை வார்த்தான். So in the book of Luke chapter 10 verse 34, we are able to see that the good Samaritan was giving him. யாரும் காயத்தோடு ராபோஜனம் எடுக்காதீங்க, காயம் ஆற்றப்பட்டவர்களா எடுங்க. We should not receive it with wounded, we have to receive with the healing of these wounds. யாராவது உங்களை காயப்படுத்திட்டாங்கன்னா அந்த காயத்தோடு நீங்க அழுதுகிட்டே எடுக்காதீங்க. So if someone has wounded you with that wound, you should not cry. சகரியா 9:17 படி Book of Zechariah chapter 9 verse 17. இந்த ராபோஜனத்திலே நீ இந்த திராட்சரசத்தை குடிக்கும் பொழுது இந்த இரத்தம் வரும் பொழுது உனக்குள்ள வளர்ச்சி உண்டாகும். So when you are receiving this wine, you are getting some growth inside you. திராட்சரசம் கன்னிகைகளை வளர்க்கும். நீ ஒரு பரிசுத்தவாட்டியாய் பரிசுத்தவானாய் இந்த சபையில நீ வளருவாய். So you will be grown as a holy person in this church. சங்கீதம் 104:15 பார்க்கும் பொழுது When we see book of Psalms chapter 104, திராட்சரசம் உனக்கு முகக்களையை இருதயத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். so this wine will give you glowiness in your face. எந்த சூழ்நிலையில் நீ வந்தா ராபோஜனம் எடுத்துட்டா உனக்கு ஒரு நிச்சயம், நமக்கு ஒரு பரலோக ராஜ்யம் உண்டு, ஒரு சிங்காசனம் உண்டு, நம்ம நிச்சயமா போவோம். ஒரு இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் வெளியே போயிடும். At any situation you are taking part in this communion, you will get this assurance that we will take part in the kingdom of heaven. All your pains in your heart will be removed. இதுக்கு தான் திராட்சரசம். And that is what we are receiving this wine. இதுதான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. And this was given to Abraham. அவன் வாழ்க்கையில அதுதான் வாழ்க்கையில மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நேரம். And this was the very rejoicing time in his life. அவனுக்கு பிதாவின் சத்தம் கேட்டிருந்தது. And he was able to hear the voice of the Father. அப்படிதானே? Is it so? அவனை அழைத்தார்னு சொல்லிருக்கு. And it is நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. And the Lord told you have to go to the nation which I am telling you. அவனுக்கு ஆசை பிதாவை பார்த்து பிதாவின் சத்தத்தை கேட்டுட்டான். And he was desired to hear the voice of the இப்ப நேரடியா Father. பரிசுத்த ஆவியானவரை பார்க்கறான். மெல்கிசேதேக்கு யாரு? மெல்கிசேதேக்கினுடைய சரியான அர்த்தம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். And he is looking into the Spirit of God in person. The Melchizedek is the Holy Spirit. அப்ப திருத்துவ தேவன்ல ரெண்டு ஆளை பார்த்தாச்சு. So he has seen the two persons in the இன்னும் ஒரு ஆள் triangle. இருக்காரே, இன்னும் ஒரு ஆள் இருக்கிறாரே, And another person is அவரை there. பார்க்கணுமே. He want to see him. யார் கூட்டி வர்றா? Who will call him? மெல்கிசேதேக் கொண்டு வரா, திராட்சரசம் அப்பமா, அவ்வளவுதான். ரைட், ஓகே. நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? பிதாவையும் பார்த்தாச்சு, குமாரனையும் பார்த்தாச்சு, பரிசுத்த ஆவியும். And Melchizedek is bringing bread and wine. He was able to see Father, Son and the Holy Spirit. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் பெந்தேகோஸ்தே வாழ்க்கை, இதுதான் ஒரு தெய்வீகமான வாழ்க்கை. This is the Christian life and this is the Pentecostal life. This is the divine life. இந்த சத்தியம் எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நாங்க இதுல ஊழியம் செய்றோம். Knowing all the truth, we are doing ministry here. நானு சின்ன பையனா இருக்கும்போது When I was young boy, பொன்னேரிங்கிற ஒரு இடத்துல பஸ்ல வந்துகிட்டு இருந்தேன். I was traveling at one place at Ponneri. வேற ஒரு சபையை சேர்ந்த வயதான ஒரு கிறிஸ்தவர் என்னைய பஸ்ல பார்த்தாரு. An old Christian person looked me at the bus there. இந்த சின்ன வயசுல போய் பெந்திகோஸ்ல மாட்டிக்கிட்டீங்களே. In the small age he was entangled in this Pentecost. ஏதோ வயசான காலத்துலன்னா பரவாயில்ல. In old age it is no problem. சின்ன வயசுல என்ன உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படினா நான் வந்து 24 எவ்வளவு சொன்னேன். I told that I am 24 years old. 24 வயசுல போய் பெந்திகோஸ்ல எவனாவது சிக்குவானா? ஏதோ இந்த ஊழியத்துல போய் சிக்குவானா? நீங்க எல்லாம் வெளிய இருந்தா எவ்வளவு ஷைன் பண்ணலாம், டாப்ல போயிட்டே இருக்கலாமே அப்படினா. And he told that at years of 24 age he was entangled in this ministry. If you are being outside you might shine well. அப்ப நான் சொன்னேன், I told him, ஐயா நான் ஒன்னும் பாண்டுல எழுதி கொடுத்து அடிமையாக அங்க ஊழியத்துல இல்ல. I was not written any bond, I was being a slave there. இல்ல நான் ஊழியம் செஞ்சா எனக்கு சம்பளம்னு சொல்லிட்டு நான் சம்பளத்துக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன்ல சேரல. I was not joining the institution for any salary. இத விட டாப்பா ஒன்னு இருக்குன்னு இப்ப சொல்லுங்க, நான் இப்ப உங்க கூடயே வரேன்னு சொன்னேன். And I asked him, if you tell anything which is very toppest than this, I will come with you immediately. நான் வந்து எங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டேன். I left my father and mother. படிப்பு எல்லாத்தையும் விட்டாச்சு. I left my education. எனக்கு ஃபியூச்சரே வேண்டாம்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டேன். I surrendered, I did not need any future. ஆனா ஒன்னு, And one thing, நான் இப்ப சம்பளத்துக்காக ஊழியம் செய்யல. I was not doing ministry for any salary. இத விட இந்த சிபிஎம் விட டாப்பான ஒரு ஊழியமும் டாப்பான ஒரு டாக்டரின் உபதேசமும் நீங்க இன்னைக்கு சொன்னீங்கன்னா இப்ப பஸ் விட்டு இறங்கி வந்துருவேன்.
நான் உங்க கூட வரேன். And I told him that if you are telling any ministry which is more topper or having any good doctrine which is better than this, I will come with you immediately. அவர் சொன்னாரு பெந்தேகோஸ்காரங்க இப்படி தாங்க பேசுவாங்க. And he told the Pentecostal people will speak well. உங்களெல்லாம் திருத்த முடியாது, நான் போயிட்டு வரேன் இறங்கி போயிட்டார். And he told that we cannot correct you, I am going. இருந்தா தான காட்டுவாரு. Only if it is there he can show him. TGS தினகரன் பாஸ்டர் SP Ernest கிட்ட பேசினாரு. TGS Dinakaran was speaking to Pastor SB Ernest. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது when they are talking together. கடைசியா TGS தினகரன் சொன்னாரு. At last TGS Dinakaran was telling. நான் காஸ்பல் ஊழியம் செய்றேன். We are இயேசு கிட்ட ஜனங்களை கொண்டு வரேன். எனக்கு கொடுத்தது அந்தாங்க ஊழியம். We are doing the ministry of gospel and we are bringing the people to Jesus. That is a ministry given to me. நான் ஒருத்தனை கிறிஸ்தவனா மாத்திறேன். I am changing a person as a Christian. ஆனா நீங்க அவனை கிறிஸ்துவா மாத்திருங்க. But you have to make or change him as a Christ. அந்த ஊழியம் எனக்கு கொடுக்கல. That ministry was not given to me. என் ஊழியம் ஒருத்தனை கிறிஸ்தவனா மாத்துவது. உங்க ஊழியம் ஒருத்தனை யாரா மாத்துறது? கிறிஸ்துவாய் மாற்றுவது. My ministry is to change a person into a Christian, but your ministry to change a person as a Christ. அதனாலதான் பாஸ்டர் SP Ernest சாவுல வந்து மலர் வளையம் வச்சிட்டு இதோ இந்தியாவின் அப்போஸ்தலன் சொல்லிட்டு போனாரு. So he was keeping at the death part and is telling that keeping the garland and selling he is a father of this nation, India. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இது ஆபிரகாம் மெல்கிசேதேக்கின் மூலமாய் இயேசுவை கண்ட ஒரு நேரம். So this is the time Abraham was looking unto Jesus through Melchizedek. கர்த்தர் உனக்கு ஒரு நித்திய ஜீவனுக்குரிய ஒரு பங்கை இன்னைக்கு இந்த கூட்டத்துல உனக்கு தரப்போறார். The Lord is going to give you the portion of the eternal life. கர்த்தருடைய வார்த்தை ஓரளவு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று ஆவியிலே நான் உணர்கிறேன். In spirit I was able to understand that you have understand the word of God. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுங்க. நான் இத ரிப்பீட் பண்றேன். For 2 minutes of time let us all be on knees. I will repeat the points. சும்மா ராபோஜன் எடுக்க கூடாது, புரிஞ்சிக்கிட்டு எடுக்கணும்ங்கிறதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தையை ஆவியானவர் பேசுகிறார். You should not take a communion in a other way. You have to understand, you have to take part. உன்னை மேற்கொண்ட அந்த 4 சக்திகள் எது? What are the powers which overcome you? துரைத்தனங்களா, Whether it was- அதிகாரங்களா, Powers or principalities? பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியா, The rulers of this darkness of this world? வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளா, Or spiritual wickedness of the high places? இல்ல உன்னுடைய ஐம்புலன்களையும் இந்த வல்லமைகள் கட்டுப்படுத்தி சிறைப்படுத்தி விட்டதோ? Or any of these four powers have binded you or put into captivity? உன் வாழ்வை சிதறடித்து விட்டானா? Whether he has scattered your life? எப்பொழுதும் உன் காதுல அந்நிய சத்தம், அழிவை பற்றிய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறதா? Whether you are able to hear the words of destruction through your ears? எப்பொழுதும் உன் மனதிலும் சரீரத்திலும் ஒரு சிட்சிக்கிற வல்லமையினுடைய போராட்டம் இருக்கிறதா? Is there any power of chastisement in your mind or heart? எப்பொழுதும் உன்னை விழுங்கும்படியாக ஒரு சக்தியை உன் கண் முன்னால் கண்டுகொண்டே இருக்கிறாயா? Are you able to see through your eyes the power which is swallowing you? ஏதாவது மறைவான பாவங்கள் உன் வாழ்க்கையில இருக்கிறதா? Is there any hidden sins found in your life? அவைகள் நிமித்த நீ தூரமாய் போய்க்கொண்டே இருக்கிறாயோ? Are you going away far from it? உன்னுடைய வாழ்வை விலையேறப்பெற்ற கற்களால் கட்ட முடியாதபடி உலர்ந்து போகிற புல்லால் நீ கட்டிக்கொண்டிருக்கிறாயா? Are you able to build your life as withered grass was not able to build with precious stones? உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பிரிவினை, ஒரு வேற்றுமை உனக்குள்ளே உண்டாகிக் கொண்டே இருக்கிறதா? So are you having the separation between you and others? உனக்குள்ளே பயத்தின் ஆவி போராடுகிறதா? Are you having any striving with the spirit of ஒருவேளை fear? இவைகள் உன்னுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி விட்டதோ? Perhaps whether you are lost through this thing, பயப்படாத. do not fear. கர்த்தர் உனக்காக இறங்கி வந்திருக்கிறார். The Lord have come in your midst for you. இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள் வாயிலாக கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that through sanctification meeting the Lord have delivered you out of all this. நீ இப்பொழுது ஆபிரகாம். Now you are Abraham. உனக்கு இன்னைக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை, ஒரு ராபோஜனத்தை உனக்கு தர ஆயத்தமாய் கொண்டு வந்திருக்கிறார். The Lord is prepared to give you this communion to you. ஜெயித்தவனுக்கு ராபோஜனம். Those who have overcome will be receiving it. தோல்வியை கண்டு எழும்பினவனுக்கு ராபோஜனம். Those who are arising out of the failures will be receiving. விசுவாசத்தின் தகப்பனுக்கு ராபோஜனம். For the father of faith will be receiving this communion. ஆமென். கானானை நோக்கி போகிறவனுக்கு ராபோஜனம். Those who are looking unto Canaan is marching towards they will be receiving communion. தசமபாகம் கொடுக்கிறவனுக்கு ராபோஜனம். For those who are paying tithes will be given communion. உனக்கு ராபோஜனம் கொடுக்கிறது இன்றைக்கு இந்த பாஸ்டர்ஸ் அல்ல, Today- மெல்கிசேதேக்கே உனக்கு தரப்போகிறார். Today communion is not being given by the pastors, Melchizedek is going to give you. அதர்சனமான இயேசு இங்கே வந்திருக்கிறார். Invisible Jesus have come in our midst. இந்த அப்பம் உன்னை தேவனோடு ஐக்கியப்படுத்தும். This bread will make you in fellowship with God. உன்னை பரிசுத்தப்படுத்தும். It will sanctify you. உன்னை துப்புரவு உண்மையுள்ளவனாய் மாற்றும். It will make you as holy and right person. உன் காயத்தை ஆற்றும். It will heal your wounds. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us all close our eyes. ஆமென், 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 ஆமென்.
Ebakara baria rabakataraba. Hallelujah, hallelujah, hallelujah. ஆமென். ஆமென். என்னுடைய ஐம்புலன்களை தான் கடந்த நாட்களில் இந்த வல்லமைகள் சிறைபிடித்து விட்டதை உணர்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? How many are telling that these my five senses are attacked by these powers in the past days? லோத்து வேறு யாரும் அல்ல, ஆபிரகாமுடைய மிகவும் க்ளோஸ் ரிலேஷன். Lot is not any other person, he was very close to Abraham. எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? How many are able to feel it? என்னுடைய ஐம்புலன்கள் அநேக விசை பாதிக்கப்பட்டு போய்விட்டது. Many times my five senses are attacked. என் பிரதிஷ்டை நஷ்டமாகி விட்டது. And my consecration was gone. என் தெய்வீகம் தூரமாய் போய்விட்டது. My divinity was gone far away. ஆண்டவரே நீர் என்னை மன்னி. Lord forgive me. இன்னைக்கு இந்த 3 கூட்டங்கள் இல்லாவிட்டால் 3 நாட்கள் கூட்டங்கள் மூலமாக கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். The Lord have brought you out of this through 3 days meeting. ஜெயித்த ஆபிரகாம் இன்றைக்கு ராபோஜனத்துக்கு எடுக்கலாம். The overcomer Abraham can take part in this communion. இன்னைக்கு கர்த்தர் தான் நம்முடைய மத்தியில இறங்கி வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். We are believing that Lord have come in our midst. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Rekabala barabala kata. Amen, 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 amen. Ibada ba, ibada ba. Amen, 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 amen. Hallelujah. Hallelujah. Oh, rabakatuna bakara bakatuna. Amen. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தர் நம்மை ஒன்று கூட சுத்திகரித்தார். எல்லா வல்லமையுடைய அடிமைத்தனத்திலிருந்து கிருபையினால், வசனத்தினால், ஆவியினால் நம்மை விடுதலையாக்கினார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம். எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான உம்முடைய சமூகத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையா இந்த நாட்கள் எங்களுக்கு சுத்தியிரு கூட்டத்தை தந்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஆவியானவர் கிரியை செய்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு கூட்டங்களிலும் கர்த்தருடைய ஆவியான உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை சுத்திகரித்தீர் ஆண்டவரே. கர்த்தா உம்முடைய இரத்தத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கினீர், உம்முடைய ஆவியினால் எங்களை பரிசுத்தமாக்கினீர். கர்த்தருடைய ஆவியானவரே எங்களுடைய ஆராய்ந்து கர்த்தா ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஆவியானவர் கிரியை செய்து தேவ ஜனங்களை ஊழியக்காரர் நாங்களும் கூட சுத்திகரித்துக்குள்ள பரிசுத்தமாக்கிக்குள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கடைசி நேர கூட்டத்திலும் கூட ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் கூட ஆவியானவர் எங்கட மத்தியில கடந்து வந்தீர். எங்கட ஆராய்ந்து ஒவ்வொரு பதில நீர் நடத்தி ஆசீர்வதித்தீர். ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டதான அந்த வார்த்தையின்படி ஜீவிக்க கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த நாட்களில் எங்களுக்கு விசேஷத்தை கிருபையும் இந்த வல்லமை அபிஷேகம் எங்களுக்கு தரும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. இந்த 4 ராஜாக்கள் இந்த 5 ராஜாக்களை மேற்கொண்டு விட்டார்கள் ஆண்டவரே. அந்த ஆவிகளை நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு விரோதமாய் போராடுகிறதான கர்த்தாவே துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவரே வானமண்டங்கள் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதிகளோடு உங்களுக்கு போராட்டம் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த 4 வல்லமைகளை நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு அந்த ஆலோசனைப்படி நாங்கள் ஜீவித்து அந்த பொல்லாத வல்லமை எங்களுடைய ஐம்புலன்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த வல்லமையை நாங்கள் ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்கள் எங்களுக்கு இந்த மாலை வேளையில் எங்களுக்கு அந்த ஆலோசனைப்படி நாங்கள் ஜீவித்து எங்களுடைய ஜீவித்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ள உதவி செய்யுங்க கர்த்தாவே. இந்த மகிமையான அந்த ராபோஜனத்துக்காக எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. நாங்கள் ஒருவர் 2 ஆளுங்க
கத்தாவும் அபாத்திரரா இந்த பந்தியில போஜனம் பானம் பண்ணாதபடி எங்களை நாங்களே நிதானித்திருந்து சோதித்திருந்து கத்தாவே இந்த பந்தியில நாங்கள் போஜனம் பானம் பண்ண உதேசிங்க கத்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு கத்தா அந்த ராபோஜன் நடத்தும்படியாக பரிசுத்தவான்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் தானே இந்த போஜன ஆராதனை நீர் பொறுப்படுக்கும்படியாக வேண்டிக்கிறோம். நாங்கள் கேட்டதான அந்த ஆலோசனைப்படி நாங்கள் ஜீவித்து நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கத்தாவே எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற கத்தாவே இந்த பொல்லாத வல்லமைகளை நாங்கள் ஜெயித்து எங்களை ஜெயாளிகளாய் மாற்றும். எங்களை தாழ்த்துண வெறுமையாக்குறோம். எல்லா துதிகரமையும் எடுத்துக்கொள்ளும். பரிசுத்த பந்திக்கு தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென்.